ஆக இங்க பாருங்க, வாகன பிரயாணங்களின் போது அப்ப இந்த கேள்வியை நீங்க ஏர்லியா பார்த்திருந்தா, சரியா, செய்து பார்த்திருந்தா அல்லது செய்ய தேவையில்ல, சும்மா வாசிச்சு பார்த்திருந்தா கூட போதும். ஏன் நான் சொல்லியிருப்பேன், எப்பவுமே நம்ம கட்டுரை வினாக்கள் செய்யறதுக்கு கிரயத்தல் ஆற்றல் அதிகமா இருக்கணும். ஒரு கேள்வியை எந்த அளவுக்கு நன்றாக நம்ம விளங்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த கேள்வியை சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நம்மளோட திறமையும் வேணும், யோசிக்கக்கூடிய ஆற்றலும் தேவை. அதே நேரம் ஒரு கேள்வியை வாசிச்சு கிரகிச்சு அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். சோ இந்த விடயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதிக அளவாக வாசிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக வாசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நல்ல. இதுல பாருங்க, வாகன பிரயாணங்களின் போது வினா இந்த மாதிரியாக இருக்கு. வாகன பிரயாணங்களின் போதான பொதுவாக நிகழும் விபத்துகளில் கழுத்து எலும்பு முறிவும் ஒன்றாகும். ஒன்றன் பின் ஒன்றான பின்புற வாகன மோதுகையின் போது இவ்வாறான விபத்துகள் ஏற்படும். பாத்தீங்கன்னா, ஒரு வாகனம் சடுதியாக பின்பக்கமா மோதக்குள்ள நமக்கு அதுக்குள்ள இருக்கிற பயணியாக இருந்தாலும் சரி அல்லது வாகன சாரதியாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கு இந்த கழுத்து எலும்பு முறியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப மோதும் போது சடுதியான ஒரு கணத்தாக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படுறதால, சரியா, சடுதியான ஒரு கணத்தாக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படுறதால இந்த கழுத்து முன்பின்னாக போய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது மிகவும் சிறிய நேரத்துல நடக்கும் போது அங்க கணத்தாக்கம் பெருசா இருக்கு. அந்த தருணத்துல நம்முடைய கழுத்தோட சம்பந்தப்பட்ட எலும்புகளோ அல்லது அதோட சம்பந்தப்பட்ட தசைகளோ சரியா கிழிவதற்கான அல்லது உடைவதற்கான வாய்ப்பு காணப்படுது. அந்த விடயத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரிதான் இந்த வினா இருக்கு. இவ்வாறான விபத்தொன்றின் போது காரினுள்ளே இருக்கையில் பிரயாணி அல்லது சாரதி அமர்ந்திருக்கையில் சடுதியாக காரின் பின்புறத்தில் ஏற்படும் மோதுகையின் போது, சரியா, மோதுகையின் போது உந்தம் பிரயாணியின் இருக்கைக்கு இடமாற்றப்பட்டு பின்னர் பிரயாணிக்கு இடமாற்றப்படும். என்ன, ஆரம்பத்துல அந்த பிரயாணி பயணி இருக்க போற அந்த இருக்கைக்கு இடமாற்றப்பட்டு சடுதியா என்ன செய்ய போது அந்த பிரயாணிக்கு இடமாற்றப்பட போகுது. இதன் போது முதலாவதாக பிரயாணியில் அவரது உடற்பகுதிக்கும், சரி, ஆரம்பத்துல அந்த அந்த பிரயாணிக்குரிய உடற்பகுதிக்கும் சிறு கணப்பொழுதின் பின்பு கழுத்து பகுதிக்கு இடமாற்றப்படும். பாருங்க, ஆரம்பத்துல அந்த பிரயாணிக்கு இடமாற்றப்பட போகுது அந்த உந்தம். அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய போது பின்பு கழுத்து பகுதிக்கு இடமாற்றப்படும். இதன் விளைவாக கழுத்து பகுதியின் தசைகள் அல்லது திசுக்களில் விபத்துகள் அல்லது கிழிவுகள் மற்றும் கழுத்தெலும்பு முறியறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். சரி, இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்மளுக்கு காணப்படுது. சோ பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு விளங்கும். இங்க சரியா, இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று காணப்படுது, ஓய்வாக காணப்படுது அல்லது ஸ்லோவாக போகுது. பின்னால வேகமாக வார கார் பின்பக்கமாக மோதும் போது கட்டாயம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் மட்டும் இல்லை, முன்பக்கமாக மோதக்குள்ளே நடக்கலாம். சரியா, ஆகவே பிரதானமாக பின்பக்கமாக மோதக்குள்ள இந்த மாதிரி இருக்கிற இந்த தலைப்பகுதி அல்லது கழுத்து பகுதி சடுதியாக, சரியா, இந்த மாதிரி போகலாம். இங்க இந்த பக்கம் இந்த மாதிரி போகலாம். சரியா, இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன்டா, இப்ப கழுத்து பகுதி இப்ப சாதாரணமா நிக்கிற கழுத்து பகுதி என்ன செய்ய வேண்டாம், சடுதியா இந்த மாதிரி வரும். சடுதியான ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகும். அந்த தருணத்துல இங்க நீங்க லேசா இப்ப செய்து பார்த்தா கூட இந்த இடத்துல எளிமையான ஒரு லேசான வழி ஒன்று ஏற்படுத்தப்படும். இது சடுதியா நடக்க வேண்டாம், பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, கவனிங்கோ, இந்த இடத்துல இதுல பாருங்களா, இத இந்த மாதிரியாக ஒரு வாகனம் ஒன்று வருது. சரியா, சாதாரணமா நிக்கிற இந்த இடத்துல ஒரு வாகனம் ஒன்று நிற்கிறேன். இந்த வாகனத்துக்குள்ள இருக்கிறவரை பாருங்களா, இவரை பாருங்க, சடுதியா மோதக்குள்ள, சரியா, சடுதியா மோதக்குள்ள அவர்கள் அந்த கணப்பொழுது பாருங்க, அந்த கணப்பொழுதுல கொஞ்சம் முன்னுக்கு பின்னே போய் தருவார். இந்த மாதிரி முன்னுக்கு பின்னே போய் வாரானே,
இந்த மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு போய் தரக்குள்ள இவர் கழுத்தெலும்பு வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இன்னும் டீப்பா சொல்ல போனா இந்த இடத்துல பாருங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரியாக சாரதி இருக்கார். சரியா, இங்க இருக்கார். பின்னால வந்து ஏதோ ஒரு வாகனம் வந்து சடுதியா மோத போகுது, அல்லது ஒரு சடுதியா பிரேக் போட போறோம், ஏதோ ஒன்று. இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த கழுத்தெலும்பு இந்த மாதிரி தானே, இந்த கழுத்து பகுதியில தான் அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்படும். சரியா, இதுல இந்த கழுத்து பகுதியில பாதிப்பு ஏற்படுத்தப்படும். இது பாத்தீங்கன்னா இந்த கழுத்து வரும் கொஞ்சமாக பாருங்களா, ஸ்லோவா பாருங்க. இந்த இடத்துல இந்த கழுத்து பகுதி எப்படி அசைவுக்குள்ளான்னு பாருங்க, இந்த மாதிரியாக முன்பின்னாக போய் தரப்படும். சோ இந்த மாதிரி போய் தரக்குள்ள இந்த இடத்தை மட்டும் சூம் பண்ணி காட்டுறேன் கவனிங்கோ. இங்க இந்த இடத்துல இதுதான் அந்த கழுத்துக்குரிய திசுக்கள் அல்லது தசைகள் எலும்புகள் காணப்படுற பகுதி. இந்த இடம் வந்து என்ன செய்யும்டா, இந்த மாதிரியான பாருங்க, இந்த இடத்துல இந்த பாதிப்பு உள்ளாகலாம். ஏன், ஒரு பெரிய ஒரு விஷயம், மிகவும் சிறிய நேரத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற விஷயம். இதனால அந்த கழுத்து பகுதியில கிழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதோட சம்பந்தப்பட்ட விடயம் தான் இப்ப பார்க்க போறோம். இங்க இந்த மாதிரி நடக்கப்படும். இப்ப இவரை இங்க காட்டப்பட்டிருக்கு ஓய்வாக காணப்படும் சந்தர்ப்பம். ஆரம்பத்துல அவரை உடம்புக்குத்தான், இப்ப நான் இருக்கிறேன்டா என்ற உடம்புக்குத்தான் வந்து அந்த கணத்தாக்கம் கடத்தப்படும். அப்படி கடத்தப்படுகின்ற கணத்தாக்கம் அதுக்கு பிறகு என்ன செய்யும், அந்த கழுத்துக்கு கடத்தப்படும். அதுக்கு பிறகுதானடா அவ்வளவு டைம் எடுக்க போறது இல்லை, மில்லி செகண்ட் நேரமான அந்த மாதிரியான நேரம் தான் எடுக்கும். சோ இங்க இப்படியாக கடத்தப்படும். இதுல சொல்லப்படுற விடயத்தை பார்ப்போம். ஒரு ஒன்றில் வாகனம் இன்னொரு வாகனத்துடன் மோத இடம்பெறும் விதம் காட்டப்பட்டுள்ளது. இதுக்கு மேலே இந்த படமா ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற சந்தர்ப்பம் காட்டப்பட்டிருக்குது. ஒரு இரண்டில் மோதுகையின் போது பயணியின் உடல் முன்னோக்கி தள்ளப்படும் போது, சரியா, இரண்டாவது படத்துல வந்து பயணியின் உடல் வந்து முன்னோக்கி தள்ளப்படும். ஆரம்பத்துல கணத்தாக்கு வந்தது உந்தம் வந்து உடலுக்குத்தான் இடமாற்றப்படும், அதுக்கு பிறகுதான் கழுத்துக்கு இடமாற்றப்படும். சரியா, உடல் முன்னோக்கி தள்ளப்படும் போது கழுத்து பகுதி சிறு கணப்பொழுதிற்கு ஓய்விலிருந்து, சரியா, ஓய்வாக காணப்பட்டு கழுத்து எலும்புகள் பின்னோக்கி வளைந்து, ஏன்னா இந்த இடத்துல இருந்து கழுத்து எலும்பு வந்து பின்னோக்கியதாக வளைந்து பின்பு சடுதியாக முன்னோக்கி வளைந்து விபத்துகளை ஏற்படுத்தும். இதன் போதான கழுத்து எலும்புகளின் இயக்க வரிப்படம் ஒரு 3 காட்டப்பட்டுள்ளது. சரி, இந்த மாதிரியா நடக்கும். இந்த மாதிரி இருக்கிறது சடுதியா பின்னுக்கு போய் பின்னுக்கு நன்றாக வளைந்து மத்த பக்கமா சாயக்கும். இவ்வியக்கமானது பார்வைக்கு சாட்டை அடிப்பின் போதான சாட்டையின் இயக்கம் போல புலப்படுவதனால் விபத்தை இந்த மாதிரியா சொல்லும். சரியா, சாட்டை அடித்த வேண்டாம், சாட்டையை இந்த மாதிரி அடிச்ச வேண்டாம், அது என்ன செய்யும், ஒரு பக்கம் வளைந்து மற்ற பக்கமாக அடிக்க பார்க்கும். அந்த மாதிரியாக காணப்படத்தால் இப்படி சொல்லிக் கொள்வோம். சோ இதெல்லாம் ஆரம்பத்துல இதோட சம்பந்தப்பட்டு நம்ம விளங்கிக் கொள்றதுக்காக தரப்பட்ட விடயம். இதை ஓரளவு விளங்கி கொண்டாலே ஓகே. இதுக்கு பிறகு இனித்தான் நம்மளுக்கு கேள்வியோட சம்பந்தப்பட்டு நம்மளுக்கு கேள்வி செய்ய போற விடயத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் வருது. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு இந்த வேகம் 10 கிலோமீட்டர் H-1 எனும் மாறா வேகத்தில் இயங்கும் கார், வேகம் வந்து கிலோமீட்டர் H-1 இருக்கிறேன், முடியுமான வரைக்கும் நம்ம மீட்டர் செகண்ட் -1 செய்தோம்னா ஓரளவுக்கு எளிமையாக சுருகி கொண்டு போகலாம். பாருங்க, மாறா வேகத்தில் இயங்கும் கார் ஏயுடன், சரியா, ஏயுடன் வேகமாக வந்த பி எனும் கார் T7 பூஜ்ஜியத்தில் மோதுகிறது. ஆக மோதுகின்ற நேரம் வந்து T7 பூஜ்ஜியம் எடுத்துக்கொள்ளட்டா. முன்னுக்கு ஸ்லோவா ஒரு கார் போறார், பின்னால வேகமாக வந்த கார் வந்து மோதும். முன்னால போற கார் வந்து போன வேகம் 10 கிலோமீட்டர் H-1, தேவைப்பட்டா நம்ம அதை மீட்டர் செகண்ட் -க்கு மாற்றிக்கொள்வோம். இச்சந்தர்ப்பத்தில் கார் ஏயில் உள்ள சாரதியின் உடம்பு பகுதியில் மோதுகை நடந்து 40 மில்லி செகண்ட்களின் பின்னர் சீராக ஆர்முகள் அதிகரித்து, சரியா, மோதுகை ஏற்பட்டு 40 மில்லி செகண்டுக்கு பிறகுதான் என்ன செய்யுது,
உடம்பு பகுதிக்கு அந்த உந்தம் வந்து கடத்தப்படுகின்றது. கடத்தப்பட்டு 40 மில்லி செகண்டில் சரியா பின்பு சீராக ஆர்முகள் அதிகரித்து ஆர்முகள் கூடும். 100வது மில்லி செகண்டில் 50 மீட்டர் செகண்ட் -2 எனும் உயர் ஆர்முகளை அடையுது. பாருங்கோ, இப்ப நான் சொன்ன விடயம் எதுக்கு? உடம்பு பகுதிக்கு. சரியா, உடம்பு பகுதிக்கு தான் இப்ப சொன்ன விடயம். உடம்பு பகுதி 40 மில்லி செகண்ட்களின் பின்னர் சீராக ஆர்முகள் அதிகரித்து 100வது மில்லி செகண்டில் இந்த உயர் ஆர்முகள் அடையுதான். இது பிறகு உடம்பு பகுதிக்கு கடத்தப்பட்ட பிறகு யாருக்கு கடத்தப்படும்? கழுத்து பகுதிக்கு கடத்தப்படும். சரியா, பின்பு பெற்ற ஆர்முகளுடன் 120 மில்லி செகண்ட் வரை மாறாது ஆர்முடி. உடம்பு பகுதி வந்து அந்த ஆர்முகளுடன் 120 மில்லி செகண்ட் வரை மாறாது ஆர்முடி பின்பு சீராக குறைகின்றது. சீராக குறைகின்றது. இது உடம்பு பகுதி. இப்ப நான் ரெட் கலர்ல வந்து குறிப்பிட்டு காட்டின எல்லாமே வந்து யாருக்குரியது? உடம்பு பகுதிக்குரியது. கழுத்து பகுதியானது 110வது மில்லி செகண்டில் இருந்தே சீராக அதிகரிக்கும் ஆர்முகளுடன், ஆக இப்ப கழுத்து பகுதிக்கு அந்த உந்தம் வந்து கடத்தப்பட்டது. சரியா, அது கடத்தப்படுது. கழுத்து பகுதி 110வது மில்லி செகண்டில் இருந்து சீராக அதிகரிக்கும் ஆர்முகளுடன் ஆர்முகி 160வது மில்லி செகண்டில் 100 மீட்டர் செகண்ட் -2 எனும் அதிக ஆர்முகளை அடைந்து பின்னர் சீராக குறைகின்றது. சரியா, பின்னர் சீராக குறைகின்றது. சோ இப்ப நான் சிவப்பு கலர்ல குறிப்பிட்டு காட்டது வந்து உடம்பு பகுதிக்கு, நீல கலர் வந்து கழுத்து பகுதிக்குரியது. இந்த மாதிரி நடக்குதா? இப்ப என்ன கேட்கப்படுது, என்ன செய்யப்படும் பார்ப்போம். அதுல முதலாம் வினா நான் இதுலயே எழுதுறதுக்காக கேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க எஸ்சி டைப்ல இருக்கு. அதுல முதலாவது வினா, விபத்தின் போதான பிரயாணியின் உடல் கழுத்து பகுதி ஆகியவற்றின் இயக்கத்திற்கான ஆண்டுகள் நேர வரைவினை ஒரே வரைவில் வரைக. சோ இங்க முதலாவது விடயமாக நம்ம வரைய போறது ஆண்டுகள் நேர வரைவு. சரியா, உடம்பு பகுதிக்குமான ஆண்டுகள், அடுத்தது கழுத்து பகுதிக்குமான ஆண்டுகள் ரெண்டையும் வந்து ஒரே வரைவுல நேரத்துடன் மாறுகின்ற விதத்தை நம்ம வரையப்போம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வரைகிறதுக்கு சில தரவுகள் தேவை. இதை கொஞ்சம் பார்க்க T7 பூஜ்ஜியத்துல மோதுது. சரியா, மோதி உடம்பு பகுதி 40 மில்லி செகண்ட்களின் பின்னர் சீராக ஆரம்பி 100வது மில்லி செகண்டில் 50 மீட்டர் செகண்ட் -2 எனும் உயர் ஆர்முகளை அடைகிறது. பின்பு 120 மில்லி செகண்ட் வரை மாறாது ஆர்முகி சீராக குறைகின்றது. இதுக்கு வார இந்த விடயத்துக்கு வந்தா சொல்லப்பட்ட விடயம் நான் இங்க ஆர்முகளுக்கும் நேரத்துக்குமான வரைவும் ஆர்முகள் மீட்டர் செகண்ட் -2ல போட்டுக்கொள்றேன். ஆர்முகள் மீட்டர் செகண்ட் -2. அதே நேரம் நேரத்தை வந்து மில்லி செகண்ட்லயே போட்டுக்கொள்வோமா, நம்ம இலகுக்காக மில்லி செகண்ட்ல போட்டுக்கொள்வோம். சரியா, மில்லி செகண்ட். இதுல இப்ப சொல்லப்பட்ட விடயத்தை எனது இலகுக்காக நான் சும்மா ரஃபா நோட் பண்ணி வைக்க. 40 மில்லி செகண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, 40 மில்லி செகண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. தொடங்கி 100 மில்லி செகண்ட்ல, சரியா, 40 மில்லி செகண்ட் தொடங்கி 100ல அது அடைகின்ற உயர் ஆரம்புகள் 50 மீட்டர் செகண்ட் -2. அது பிறகு 100ல இருந்து 120 வரைக்கும், 100ல இருந்து 120 மில்லி செகண்ட் வரைக்கும் ஆர்முகள் மாறல, ஏ வந்து மாறல. அது பிறகு சீராக குறைகிறது. சரி, அது பிறகு சீராக குறைகிறது.
சோ இப்ப இந்த வரைவை கொள்றேன். 40 மில்லி செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. சரியா, 40 மில்லி செகண்ட்ல ஸ்டார்ட், 40 ஸ்டார்ட் பண்ணி 100வது செகண்ட் வரை, 100வது மில்லி செகண்ட்ல தான் உயர் ஆரம்புகள் அடையுது. சரியா, இந்த இடத்துல, சரி, இந்த இடத்துல தான் உயர்வான ஆரம்புகள் அடையுது. இந்த இடத்துல அதே போல இந்த பெருமானம் வந்து இது 100, அதே போல இங்க 50, இந்த இடத்துல 50 அழிச்சு விடுறேன். இது 50. டைம் வந்து இங்க மில்லி செகண்ட்ல ஓட்டிக்கணும், அதை கவனிச்சுக்கொள்ளும். அதுக்கு பிறகு 120 வரைக்கும் மாறா பெருமானம். சரியா, 100ல இருந்து 120 வரைக்கும் ஒரு மாறாத பெருமானம். இந்த இடம் வந்து 120. சரியா, 120. அதுக்கு பிறகு சீராக குறைகிறது. சரியா, சீராக குறைகிறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சோ சீராக குறைகிறது, சும்மா போட்டுக்கொள்ள, சீராக குறையுது. முடிக்கலையா, அங்கால எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. சீராக குறைகிறது. இந்த நீல கலர்ல இருக்கிறது இதுக்குரியது, உடம்பு பகுதிக்குரியது. அடுத்தது கழுத்து பகுதியானது 110வது மில்லி செகண்டில் இருந்தே, சரியா, 110வது மில்லி செகண்டில் இருந்தே சீராக அதிகரிக்கும் மாறுபடுகின்றன. சோ 110, 110 இந்த ரெண்டுக்கும் இடையில இங்க வருவா. அடுத்த 110 இந்த மாதிரி 110ல இருந்து சீராக அதிகரிக்கும் ஆர்முடுகளுடன் ஆர்முடுகி 160வது மில்லி செகண்டில் 100 மீட்டர் செகண்ட் -2 எனும் அதிஉயர் ஆர்முடுகளை அடைந்து. சரியா, இப்படியே வரப்போறார். இதுல பாருங்க, இது 40ல இருந்து 100க்கு வருதுண்டா 60. சரியா, 60 60 என்ற மில்லி செகண்ட் நேரத்துல 50க்கு போயிருக்கு. இங்க 110ல இருந்து 160க்கு பார்க்க போறோம். சரி, 110ல இருந்து 160க்கு பார்க்க போறோம். இங்க இவர் எங்க போறாருண்டா 100க்கு போறார். சோ இவர் ஏற்பட போற, இவர் வந்து அதிகரிக்க போற வீதத்தை விட இவர் அதிகமாக அதிகரிக்கிறார். சோ இவர் சாய்ந்த அளவை விட இவர் சாய போற அளவு கூடவா இருக்கு. சரியா, இந்த மாதிரி கூடவா இருக்கு. இதை விட இவர சாய்வு கூடவா, இது 160. சரியா, இந்த மாதிரி வரும். இது யாருக்கு, கழுத்து பகுதிக்கு. இப்படி வந்து இந்த பெருமானம் சொல்லப்பட்டிருக்கீங்க. சரியா, 100. சரியா, இந்த பெருமானம் இங்க வந்து 100. 100 இந்த மாதிரி இருக்கு. அது என்ன செய்யலாம், 100 அடைந்த பின்னர் அதிகர் ஆர்முடுகள் அடைந்து பின்னர் சீராக குறைகிறது. இதுவும் சீராக குறைகிறது. இதை பற்றிய கதையை நம்மளுக்கு தெரியாது. இது எங்க என்ன மாதிரி சும்மா போட்டுக்கொள்றேன், சீராக குறைகிறது. ஆக இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரியான, அதாவது இந்த மாதிரியான வரைவு தான் நம்ம மிக சிறந்த விதத்தில் இருக்கிறலாம். இந்த பக்கம் வெறுமன சீராக குறைகின்றது, அவ்வளவுதான் தெரியும். சோ இதுதான் முதலாவதுக்குரிய வரைவாக இருக்கு. இதுல வந்து இவர் கழுத்து பகுதி. சரி, இது வந்து கழுத்து பகுதி. இவர் வந்து உடம்பு பகுதி. குறிக்கொள்ளுங்க, குறி குறிச்சு கொள்ளுங்களா, குறி அந்த விடயங்களை குறிச்சு கொள்ளுங்க. இது உடம்பு, உடற்பகுதி.
ஓகே, அடுத்தது. சரியா, அடுத்தது பார்ப்போம். இங்க அடுத்த விடயம், அடுத்த வினா இங்க இருக்கார். கழுத்து பகுதி இயங்க ஆரம்பிக்கையில் உடம்பு பகுதி அடையும் உயர்ந்தபட்ச வேகம். சரியா, கழுத்து பகுதி இயங்க ஆரம்பிக்கையில் உடம்பு பகுதி அடையும் உயர்ந்தபட்சம் வேகம் கேட்காங்க. அவளுக்கு ஆர்முடுகள் நேர வரைவுக்குரிய பரப்பளவு தெரிஞ்ச விடயம் தான், அது வேக மாற்றத்தை தரும். ஆர்முடுகளுக்கும் நேரத்துக்குமான வரைவினது பரப்பானது வேக மாற்றத்துக்கு சமமாக காணப்படும். இப்ப கேள்வி வந்து கழுத்து பகுதி இயங்க ஆரம்பிக்கக்குள்ள உடம்பு பகுதியில உயர்ந்தபட்ச வேகம் இங்க வரும். இந்த இடத்த வரும். இதுல கழுத்து பகுதி இயங்க ஆரம்பிக்கிறதுன்றது எவ்வளவு நேரத்துல? 110வது செகண்ட்ல இந்த இடத்துல. ஆக 110வது செகண்ட்ல உடம்பு பகுதிக்குரிய வேகம் தேவை. சோ நான் உடம்பு பகுதிக்குரிய வரைவுக்கு வாரேன், ஆர்முடுகள் நேர வரைவுக்கு வாரேன். இந்த இடமா இந்த இடம். ஆகவே இந்த பரப்பிரிக்கார் தான் இந்த பரப்பளவு. இந்த பரப்பளவு தான் உடம்பு பகுதிக்குரிய வேக மாற்றத்தை தரப்போகுது. இப்ப கழுத்து பகுதி இயங்க ஆரம்பிக்கும் போது 110 செகண்ட்ல, சரி 110 மில்லி செகண்ட். சோ இந்த பரப்பை கண்டா உடம்பு பகுதிக்குரிய வேக மாற்றம் வரும். இந்த பரப்பை காணும். இது ஒரு சரிவக பரப்பு. சரிவக பரப்பு. இந்த 40, இங்க 110. சோ இவர் 70. இவர் வந்து 70. இந்த பகுதி 70. அதே போல இந்த பகுதி இது 100, 110, 10. செங்குத்தியரம் 50. ஆக இங்க வா, இந்த இடத்துல வந்தா இப்படி இருக்கட்டுமா? இதை பாரு. இங்க வேக மாற்றமானது டெல்டா வி ஆனது உணவு பகுதி சொல்லுனா இவருக்கு சொல்லு. சரியா, டெல்டா வி ஆனது இந்த சரிவக பரப்பளவு அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இந்த பக்கமாக 70, இந்த பக்கமாக 10, ஆக மொத்தம் 80 தர 10/3. சரியா, 10/3. ஏன் இந்த 10/3? மில்லி செகண்ட் தானே, நேரம் வந்து மில்லி செகண்ட் எடுத்தால 10/3 தர இந்த வேகம் வந்து 50. சரியா, வரப்போறது டெல்டாவி. இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் நான் நிலையாக கருதுனா. சரி, ஆரம்ப வேகம் வந்து நிலையாக கருதுனா 0 சொல்லலாம். ஆனா நான் இங்க வேகங்களை ஜால சார்பா பார்க்கணும். பாருங்க, சொல்லப்பட்ட ஒரு விடயம், எல்லா இயக்கங்களும் புவி சார்பா. இப்ப ஆரம்பத்திலேயே இவருக்கு புவி சார்பான வேகம் வந்து என்ன? 10 கிலோமீட்டர் h-1. இப்ப 0 கண்டு திரும்ப 10 கூட்டலாம். அல்லது ஆரம்பத்துல உடம்பு பகுதியில வேகம் 10 இருந்திருக்கு, என்ன 10ஆகவே இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொண்டு அவர்த்த B-10 போடுவோம். 2 விதமா சேரும். இப்ப நான் புவி சார்பா செஞ்சா B- வருது, என்ன போடணும்? ஆரம்பத்துல வர்றது 10. ஆனா பிரச்சனை என்னடா இங்க? சரியா, இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. 10 கிலோமீட்டர் h-1 இருக்குது. ஆனா இந்த பரப்பளவு வந்து பாருங்க, இது செகண்ட், இது வந்து மீட்டர் செகண்ட் -2. சோ இந்த பரப்பு, இந்த வேக மாற்றத்துல பெருமானம் மீட்டர் செகண்ட் -1ல வரும். எனவே நான் இந்த இடத்துல போட வேண்டிய வேகம் இருக்குத்தானே, அந்த 10 வேகம் வந்து மீட்டர் செகண்ட் -1ல போட வேணும். அத இந்த இடத்துல செய்வோமா? அங்கால செய்யும். இந்த இடத்துல 10 கிலோமீட்டர் h-1. சரியா, 10 கிலோமீட்டர் h-1 நான் மீட்டர் செகண்ட் -1க்கு மாத்துறேன். சோ 10 தர 1000 கீழே 3600. சரியா, 3600. இலகுவான சுருக்கள் தான் இது. வந்து 5×18, 50×18, 50×18 25×9. சோ 25×9 25×9 18, 2 முறை அங்கால 7 மிச்சம். ஆகவே 2.777 போகும். ஆக அதனால 2.78 மீட்டர் செகண்ட் -1 சொல்றேன்னா 2.78 மீட்டர் செகண்ட் -1. சரி, இலகுவான கணித்தல் தான். உதாரணமா 1×9 வந்தா தசம் 111 போகும். 2×9 தசம் 222 போகும். 5×9 தசம் 5552 போகும். இங்க நம்மளுக்கு வரப்போறது 25×9. அதுல 18 தனியா எடுத்தா 2 தடவை இருக்க போதும் 9, மிச்சமா இருக்க போறது 7. 7×9 தசம் 7772 போகும். சரி, அந்த மாதிரி சுருக்கள் இலகுவான சுருக்கள் தான். சோ இங்க வாரேன்,
நம்ம விடயத்துக்கு வரும். இந்த இடத்துல பி மைனஸ் 2.78 2.78 சமன் இந்த பக்கம் இலகுவான சுருக்கம் பாருங்க. இது ஒரு பூஜ்ஜியம், இங்க ஒரு பூஜ்ஜியம், 8 5 40, இன்னொரு பூஜ்ஜியம் அங்க வரும். சோ 10 3 பூஜ்ஜியம் இல்லாம போயிடும். மிச்ச போறது 8 5 40 தானே. அப்ப 4 மிஞ்சு 4 தர அரை வந்து 2. ஆக பி ஆனது 4 தசம் சரியா, பி சமன் 4 தசம் 7 8 சரியா 7 4.78 மீட்டர் செகண்ட் மைனஸ் சரியா 4.78 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதுதான் இவருக்குரிய விடையாக இருக்கு. சரியா 4.78 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. வெளியே கொள்ளுங்க. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா, 12 போட்டக்கூடாது. அலகுகள் வேற அலகுகள் இருந்தால் சாதாரணமாக கூட்ட முடியாது. அலகு மாற்றம் செய்து ஒரே அலகைத்தான் கூட்டிக் கொள்ளலாம் அல்லது கழித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் நீங்க செய்திருப்பீல நம்புறேன். சரியா, சரியோ பிள்ளையோ ட்ரை பண்ணி பாக்குறது நல்லமா. நான் திரும்பவும் சொல்லியிருப்பேன், இதை வாசிச்சு பார்த்தாலே நீங்க கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறீங்க. அதான் அர்த்தமா. வெறுமனை இந்த பேப்பரை அனுப்பணும்னு வச்சுட்டு இன்றைக்கு வரக்குள்ள இவர் செய்து காட்டுவார்தான் எடுத்து வாரது அர்த்தம் கிடையாது. சரியா, அடுத்தது இங்க வார இவ்வியக்கத்தின் போது கழுத்து பகுதி அடையும் உயர்ந்தபட்ச வேகம். சரியா, கழுத்து பகுதி அடைய போற உயர்ந்தபட்ச வேகம். சோ இங்க பாத்தீங்கடா, கழுத்து பகுதி இது இங்க இருந்து இங்க போகும் வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இங்க வரைக்கும். சரி, இந்த தானம் வரைக்கும் என்ன செய்யும், அது வேகம் கூடும். கூடிய அளவுக்கு என்ன செய்யலாம், அமர்விடுவதா. அமர்விடுவதா வேகம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. சரி, ஆக சீராக அமர்விடுகிறது, ஆர்முடுகள் குறையுது. சோ உயர்ந்தபட்ச வேகம் என்றா இந்த நிலைமை வரைக்கும் தானா, இது வரைக்கும் தான் பார்ப்போம். அதை காணுங்க பார்ப்போம், அதே மாதிரியாக அதை காணுங்க பார்ப்போம். இது வரைக்கும் 160 வரைக்கும். இது வரைக்குமா, இந்த இடத்து வரைக்கும். இப்ப இந்த இடத்துல உயர் பெருமானம் இவர் என்ன, உயர் பெருமானம். சோ வேக மாற்றம் பார்ப்போம். இப்ப நான் பார்க்க போற இந்த இடத்துல வேக மாற்றம் சொல்லும் போதோ இந்த பரப்பளவை பார்ப்பேன். இந்த முக்கோண பரப்பளவை பார்ப்பனா இந்த நிலைமை வரைக்கும் தான் பார்க்கணும். நம்மளுக்கு 160க்கு பிறகு எந்த விதமான தரவும் இல்லை. 160க்கு பிறகு எந்த விதமான தரவும் கிடையாதுன்றதால அதுக்கு பிறகு வரப்போற இயக்கம் அத்தியாவசியமற்றது. அது அப்புறம் இது இந்த வேகம் ஆர்முடு குறைஞ்சுக்கிட்டே போய் அங்கால் என்ன நடக்குது, ஆக்சிடென்ட் பண்றாரா, கழுத்து முறியுதா முறியலையா, சோ அந்த கதை நம்மளுக்கு கிடையாது. இதுக்கு உட்பட்டதான் பார்க்கணும். ஆக இந்த நிலைமையில அடைய போற உயர் வேகம் தான் கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த பரப்பளவு காணுங்க. முக்கோண பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்தியரம். அரை வந்து அரைதான், அடி வந்து 50, செங்குத்தியரம் வந்து என்னவா இருக்க போது 100. இங்க இவருக்குரிய வேக மாற்றம் டெல்டா வி ஆனது அரை தர அடி வந்து 50, ஆனா அது மில்லி செகண்ட்ல இருக்கு. 50 தர 10⁻3 சரியா, 10⁻3 தர உயர் பெருமானம் ஆறுநூலுக்குரிய உயர் பெருமானம் 100. ஆகவே இந்த மாதிரி வரும். இதுல ஒரு சைவர், இதுல ஒரு பூஜ்ஜியம், இதுல ஒரு பூஜ்ஜியம் இல்லாம போனா 2.5. ஆனா இந்த வேகம் பி 1 எடுக்கன் மைனஸ் 2.7 2.78
7 8 7 7 7 போச்சு, அதனால 7 8 எடுத்தோம். அது சமன் இந்த பெருமானம் 2.5 2.5. இப்ப நான் பாக்குறது 160 மில்லி செகண்ட் வரைக்கும் தான் பார்க்கணும். அது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ 2.78. இப்ப இவர்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விடயம் பி ஆனது இந்த பக்கம் வந்தா 2.5 2.5 2.8 கூட வாரிக்கு. சோ B1 ஆனது 2.8 கூட வாரிக்கு 2.8 5.28 மீட்டர் செகண்ட் -1 இந்த மாதிரி வரும். திரும்பவும் சொல்றேன், நம்ம பார்க்க வேண்டிய இயக்கம் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட தரவுகளுக்கு உட்பட்டதுதான். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது அப்பாற்பட்டது நம்மளுக்கு. சரி, அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது அப்பாற்பட்டதா. இப்ப அடுத்தது இவ்வியக்கத்தின் போதான பிரயாணி, சரியா, பிரயாணியில் இயக்க வரைவுக்கான, அதாவது இயக்கத்துக்கான வேக நேர வரைவினை வரைக. சரியா, பிரயாணி என்று சொல்லும் போது உடல் பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும், சரியா, உடல் பகுதிக்கும் கழுத்து பகுதிக்குமானது வரையட்டாம். ஆக வேக நேர வரைவு இந்த இடத்துல இங்க வேகம் மீட்டர் செகண்ட் -1, இந்த இடத்துல நேரம் மில்லி செகண்ட், சரியா, மில்லி செகண்ட். ஆரம்பத்துல வந்து சீரான வேகம், சரியா, ரெண்டுக்குமே சீரான வேகம். ஏனென்றா 10 மீட்டர் செகண்ட் -1 போகுது, ஒரு மாறாத பெருமானமுடைய வேகமா இருக்கு. இதுல பாருங்க, இந்த வரைவை பாத்தீங்கன்னா இந்த 160 வரைக்கும் கருவோம், சரியா, 160 வரைக்கும் கருவோம். இப்ப நம்ம கழுத்து பகுதி வந்து சொல்லப்பட்டீங்க 120 வரைக்கும் சொல்லப்பட்டீங்கன்னு. சோ இவருக்கு 120 வரைக்கும் கருவோம், சரியா. கழுத்து பகுதியோட சம்பந்தப்பட்ட தரவு வந்து 120 செகண்ட் வரைக்கும் இருக்கு. அதே நேரம் இப்போ உடற்பகுதிக்குரிய தரவு வந்து 120 மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கு. கழுத்து பகுதிக்குரிய தரவு வந்து 160 மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கு. சோ அது வரைக்கும் கேறினாலே போதுமானது, சரியா. அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவைப்படாது. இப்ப இங்க இது சீராக ஆர்முகள் கூடும். வேகத்துக்கும் நேரத்துக்குமான வரைவுக்குரிய படித்திறன் தான் ஆர்முடுகள். சரி, அப்ப ஆர்முடுகள் அதிகரிக்குதுன்னா வேக நேர வரைவுக்குரிய படித்திறனும் அங்க என்ன செய்யணும், அதிகரிக்கணும். ஆனா 40 மில்லி செகண்ட் வரைக்கும் இவருக்கு யாருக்கு உடற்பகுதிக்கு வந்து ஆர்முடுகள் கிடையாது. சோ இங்க வாரேன், 40 மில்லி செகண்ட் வரைக்கும் சீரான வேகம், சரியா, சீரான வேகமாக காணப்படும். இது 40 மில்லி செகண்டா. அதுக்கப்புறம் என்ன செய்ய போதும், 40 மில்லி செகண்ட்ல இருந்து இங்க வரைக்கும், சரியா, இந்த இடம் வரைக்கும், சரியா, 100 வரைக்கும் ஆர்முகள் அதிகரிக்கும். ஆர்முகள் அதிகரிக்குதுண்டா என்ன நடக்கும், அதிகரிக்கும் ஆர்முடுகள் வேக நேர வரைவு வந்து இந்த மாதிரியாக இப்படியாக போகும், சரியா. இப்படியாக போனாதான் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்க போற இந்த சாய்ந்த பெருமானம் எப்படி இருக்கும், சமமாக காணப்படும், சரியா, சமமாக இருக்க போகுது. சமமா இல்ல, அதிகரிச்சு கொண்டு போப்பதா, சாய்ந்த பெருமானங்கள் அதிகரிச்சு கொண்டு போகும். இந்த இடத்தை சாய்ந்த அளவை விட இந்த இடத்தை சாய்ந்த அளவு வந்து அதிகமாக காணப்படும். சோ இங்க இருந்து இவர் இப்படியே சாஞ்சுக்கிட்டு போவார், சரியா. இந்த இடம் வரைக்கும் வரப்போகுது. இந்த இடத்துல பெருமானம் நம்மளுக்கு தரப்பட்ட அதே பெருமானம் தான் இங்க வந்து எது வரைக்கும் வரப்போகுது, இது வந்து 40, சரி, இது வந்து 40. அடுத்தது 40ல இருந்து 100வது செகண்ட் வரைக்கும் அதிகரிக்கும், சரியா, இது 100, இங்க 100 வரைக்கும் போகுது. அதே பிறகு அங்கால என்ன நடக்கும், அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பாருங்க, இங்கால இந்த பெருமானம் இப்படியாக வந்து அதிகரிச்சு கொண்டு வந்து இங்கால ஆர்முடுகள் மாறல. ஆர்முடுகள் இங்க மாறலண்டா அங்க வரைவு வந்து ஒரு சீரான சாய்ந்த கோடாக இருக்கு, சீரான சாய்ந்த கோடாக இருக்க போது. மேல கீழே போயிட்டு வரதால கொஞ்சம் டைம் எடுக்குது, சரியா. பாருங்க, அங்கால மேல இடம் இல்லையே, அதனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரியாக சாய்ந்து வந்து, சரியா, அதிகரிச்சுக்கிட்டு வந்து
இது பிறகு சாய்வு மாறாத சாய்வு, இங்கால மாறாத சாய்வு. சரியா, மாறாத சாய்வு. இது ஒரு பெருமானம், இது ஒரு பெருமானம். இப்ப நான் இது வரைக்கும் கறிக்க, இது வரைக்கும் 120 மில்லி செகண்ட் வரைக்கும் கறிக்கனா 100 வரைக்கும் சாய்வு கூடிக்கிட்டே வரும். அது பிறகு 100ல இருந்து 120 வரைக்கும் ஒரு மாறாத சாய்வாக வரும். சோ இந்த இடத்துல இவ்வளவும் போதும் நம்மளுக்கு, இவருக்குரிய ஆறுமுடுகள் நிறைவரைவுக்கு இவ்வளவும் போதும். சரியா, இது 100, இது 120. சரி, அதை கறிக்கொள்ளுங்க, மற்றது கருவோம். இதுல பெருமானம் என்ன சொல்லுங்க, யாராவது இதுல பெருமானம், இந்த இடத்துல வரப்போற பெருமானம் என்னன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த பெருமானம் இருக்குதானே, இந்த பெருமானம் 5.28 சொல்றேன். சரி, 5.28. ஓகே, வாண்டு வாருங்க. இப்ப நான் உங்களுக்கு செய்து காட்ட முதல் நான் செய்தேன், அதனால டேரக்டா 5.28 சொல்றேன். இப்ப செய்து காட்டுறேன் நான். ஏன் சொல்ல முடியுமா? யாராவது யாராவது வேற ஏதாவது வாதங்கள் வச்சிருக்கீங்களா? ஓகே, பாருங்க. இந்த இடத்துல 120வது பார்க்கணும், இதான் 120 தானே. சோ இதுக்கு மேலாலையும் திரும்ப எழுதுற பரவாயில்ல. 120 வரைக்கும் பார்க்கணும்டா நான் பார்க்க வேண்டியது இந்த சிவப்பு கலர் பரப்பு கிடையாது. வேக மாற்றத்துக்கு பார்க்க வேண்டியது இந்த சிவப்பு கலர் பரப்பு கிடையாது. இந்த சிவப்பு கலர் பரப்பு வரைக்கும், அதாவது 110 மில்லி செகண்ட் வரைக்கும் தான் வேகம் வந்து என்ன வரைக்க போகுது, நம்ம கண்டுபிடிச்ச அந்த பெருமானம். இந்த பெருமானமா 4.78 என்ற பெருமானமா இருக்கு. ஆனா நமக்கு தேவை இந்த 120வது மில்லி செகண்ட் வரைக்கும். அதோட மேலதிகமா எவ்வளவு பெருமணி, இந்த பரப்பும் சேர்ந்து வரும், இந்த பரப்பும் சேர்ந்து வரப்போகுது. இப்ப இந்த பரப்பு பாத்தீங்கன்னா, இந்த பரப்பு வந்து இவ்வளவு 10. சரியா, 10 தர 10/3, இது வந்து 50. ஆகவே 10 தர 10/3 தர 50. வரப்போறது இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர். ஆகவே 0.5 மீட்டர் செகண்ட் மைனஸ். சோ இந்த பகுதியிலையும் அதுக்கு என்ன செய்யும், தசமைந்து என்ற வேகம் கூடும். ஆகவே 4.78ஓட தசமைந்து கூடுனா 5.28 தான் வரும். ஆக இந்த இடத்துல வரப்போறது 5.28 120வது செகண்ட்ல வரப்போறதா இருக்கு. சரியா, 120 மில்லி செகண்ட்ல வரப்போறதா இருக்கு 5.28. ஓகே, இப்ப நான் கீர்னது வந்து யாருக்குரியது, உடம்பு பகுதிக்கு உரியது. இப்ப கழுத்து பகுதிக்கு, இப்ப கழுத்து பகுதிக்கு இலகுவான விடயம் தான், ஒரே ஒரு விடயம் தான். இந்த முக்கோண பகுதியில 160 வரைக்கும் கீர்னா போதும், 160 வரைக்கும் கீர்னா போதும். இந்த இடத்துல இந்த 110 வரைக்கும் மாறாத வேகத்துல வந்து இருப்பார். அந்த 10 கிலோமீட்டர் H- என்ற வேகத்துல வந்து இருப்பார். அதாவது 2.78 என்ற வேகத்துல வந்து இருப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, இந்த ஆர்ம்புகள் காரணமாக, அதிகரிக்கும் ஆர்ம்புகள் காரணமாக இந்த 160 மில்லி செகண்டுக்கு வரும்போது நம்ம கண்டுபிடிச்ச வருமானம் 5.28. 110 ஸ்டார்ட் பண்ண போதா, அது வரைக்கும் மாறா பெருமானம். இதுக்கு மேலான வரும் 110. இப்படியா வந்து இந்த மாதிரி நேர்கூடா வந்து 2 முறை கூட கொஞ்சம் மேல கீழே போகுது. சரியா, இப்படியாக வந்து இங்க இருந்து இப்படியாக வரும். சரியா, அந்த பொறுமதியும் அதான் 2க்கும் அதே பெருமானம் தான் வரப்போகுது. சரியா, இது வந்து எவ்வளவுல, 160ல. சரியா, 160 குறிகளுங்களா. இது கழுத்து பகுதி. பாருங்க, இதுக்கே எவ்வளவு டைம் எடுக்குது. அதுக்காக நம்மளுக்கு தேவையில்லை. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது தேவையில்லை, நம்மளுக்கு தரப்பட்ட தரவுகளுக்கு உட்பட்டது மட்டும் போதும்.
ஓகே, சரி, அடுத்தது போமா. இனி விரைவாக நகர்ந்துடும். சரியா? அடுத்த விஷயம், கழுத்து பகுதியின் திணிவு 2 கிலோகிராம் எனில் இவ்விபத்தின் போது கழுத்து பகுதியில் ஏற்படும் உயர்ந்தபட்ச விசை தான். அந்த தருணத்துல ஏற்பட போற விசை எப்பன்றது திணிவு தர ஆறுகளுக்கு சமன். திணிவு வந்து கழுத்து பகுதிக்குரிய திணிவு மட்டும் 2 கிலோகிராம். ஆகவே 2 கிலோகிராம் தர உயர்ந்தபட்ச ஆறுகள் நம்மளுக்கு தெரியும். சரியா? உயர்ந்தபட்ச ஆறுகள் வந்து 100. சரியா? கழுத்து பகுதிக்குரிய உயர்ந்தபட்ச ஆறுகள் 100. ஆறுகள் கூடிக்கிட்டே போய் மேக்சிமம் 100 வரும். ஆக 200 நியூட்டன். சரியா? 200 நியூட்டன். அடுத்தது, காரினுள் சடுதியாக நிகழும் ஆர்முடுகளினால் காரினுள்ளே உட்கார்ந்திருக்கும் பயணி உணரும் விசையின் திசையையும் பயண சார்பாக விளக்கு. சரியா? விசையின் திசையை பத்தி பயண சார்பாக விளக்கட்டான். இதுல பிரச்சனை என்னண்டா, இது வந்து ஆறுமுடுகும் சட்டம். என்ன, இப்ப இந்த தருணத்துல வந்து சடுதியாக வந்து மோதும் போது அந்த காருக்குள்ளைக்கு அந்த மொத்த அந்த உடல்கள் என்ன செய்யுதுண்டா ஆறுமுடுகும். இந்த உடலும் சரி கழுத்து பகுதியும் சரி ஆறுமுடுகளுக்கு உள்ளாகுது. ஆகவே இது ஆறுமுடுகும் சட்டமாக எடுத்துக்கொள்ளும். ஆறுமுடுகும் சட்டங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நியூட்டன் இயக்க விதிகளை வந்து பிரயோகிக்க முடியாது. அதனால இங்க தொழிற்படுற விஷயத்தை பத்தி நம்மால கூற முடியாது. சரியா? எதுவும் கதைக்க முடியாது. வெளியே கொள்ளுங்க. சரியா? வெளியே கொள்ளுங்க. பயணி சார்பாக உணர்கின்ற விசை தொடர்பாக பயணி சார்பாக உணர்கின்ற விசை தொடர்பாக எதுவும் கூற முடியாது. ஏனெனில் எதுவும் கூற முடியாது ஏனெனில் இது ஓர் ஆறுமுடுகும் மாட்டேற்றி சட்டமாகும். இது ஓர் ஆறுமுடுகும் மாட்டேற்றி சட்டமாகும். இது ஓர் ஆறுமுடுகும் மாட்டேற்றி சட்டமாகும். ஆறுமுடுகும் மாட்டேற்றி சட்டமாகும். இதற்கு நியூட்டனின் இயக்க விதிகள் பயன்படுத்த முடியாது. இதற்கு நியூட்டன் இயக்க விதிகள் பயன்படுத்த முடியாது. அந்த தருணத்தில் நம்ம விஷயம் திசையை பத்தி சொல்ல இல்லாது. சரியா? ஆனா அவரை நிலையாக நிக்கிற மாதிரி கருதி மற்ற விடயங்களை கதைக்கலாம். அடுத்தது இங்க வர. சரியா? இந்த இடத்துல அடுத்த பகுதி வினாவா இப்ப நம்ம அந்த கழுத்து பகுதியோட சம்பந்தப்பட்டது முடியுது. அடுத்த பகுதி பி பகுதி. நெடுஞ்சாலைகளில் மோதுகைகளை தவிர்ப்பதற்காக வரிசையாக செல்லும் கார்கள் செலுத்தப்படும் விதம் படத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இதில் பி சமன் 25 மீட்டர் செகண்ட் -1, பிஎஸ் சமன் 5 மீட்டர் செகண்ட் -1. சரியா? இது வந்து 25 போகுது, 25 மீட்டர் செகண்ட் -1 போகுது. சரியா? முன்னால போற இந்த கார்கள் வந்து 5 மீட்டர் செகண்ட் -1 போகுது. ஆக முன்னால போற கார்கள் வந்து ஸ்லோவா போகுது, பின்னால போற கார் வந்து விரைவாக போகுது. ஆக பின்னால போற கார் வந்து இந்த கார்களை மோதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இவர் இவ்வியக்கத்தின் போது மோதுகையை தவிர்க்க வேகமாக செல்லும் கார்கள் கொண்டுள்ள இடைத்தூர டியின் பெருமானம் யாது? சரி, இடைத்தூரம் டியின் பெருமானம் யாது? மோதுகையை தவிர்க்க பார்ப்போம். மோதுகையை தவிர்க்கண்டா அந்த டிக்குரிய பெருமானம் காணப்படும். சோ இந்த தருணத்துல இவர் அசைகின்ற போது இவர் வந்து எக்ஸ் தூரம் அசைஞ்சிருந்தால், சரியா, எக்ஸ் தூரம் அசைகின்ற போது யாரு இந்த கார்கள் எக்ஸ் தூரம் முன்னோக்கி அசையும் போது இந்த பின்னால வார கார் டி சக எக்ஸ் தூரம் அல்லது அதை விட சின்ன பெருமானம் அசைந்தால் என்ன செய்ய மாட்டாருன்னா மோதுகை ஏற்படாது. சரியா? மோதுகை ஏற்படாது. அப்ப மட்டுமட்டாக மோதுகை ஏற்படாத நிலைமை என்பது, சரியா, மட்டுமட்டாக மோதுகை ஏற்படாத நிலைமை என்பது இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அசையும் போது பின்னால வார கார் டி சக அந்த குறிப்பிட்ட தூரம் அசைகிறது தான் என்ன பாதிக்க போகுது? மட்டுமட்டாக மோதுகைக்குரிய நிலைமையா இருக்கு. சப்போஸ் பின்னால வார கார் அதை விட அதிகமாக இயங்குமாக இருந்தா, அதிகமான தூரம் இயங்குமாக இருந்தா மோதுகை ஏற்படும்.
அல்லது அந்த தூரத்தை விட குறைவான தூரம் இயங்குமாக இருந்தா மோதுகை ஏற்படுத்தப்படாது. சரியா? ஆக இந்த இடத்துல டிஎன் பெருமானம் கேட்காங்கன்னு டிக்குரிய பெருமானம் கேட்கப்படுது. இப்ப சொல்றேன்னா இந்த இடத்துல இந்த கார் எல் தூரம் போக்குள்ள பின்னால வார கார் பாருங்க, இது எல் தூரம் இங்க இருந்து இந்த பின்பகுதி இங்க இருந்து எல் தூரம் போகுதுன்னா பின்னால வார கார் மட்டுமட்டாக டீஸாக எல் தூரம் செல்லுமாக இருந்தா டீஸாக எல் தூரம் செல்லுமாக இருந்தா மட்டுமட்டான மோதுகை ஏற்படும். இந்த நிலைமையை கருதுவோம். சோ நான் இப்ப சொல்றேன், இந்த கார் எல் தூரம் பயணிப்பதற்கு எடுக்கும் நேரம். சரியா? மெதுவாக செல்லும் கார் எல் தூரம் பயணிப்பதற்கு எடுக்கும் நேரம். சோ நான் சொல்லலாம், மெதுவாக எழுதிக்கொள்ளுங்களா, மெதுவாக செல்லும் கார் எல் தூரம் பயணம் செய்ய எடுக்கும் நேரம். எல் தூரம் பயணிக்க எடுக்கிற நேரம். சரியா? என்ன சொல்லலாம், எல் தூரத்துக்கு கீழே அவரோட கதி 5. சரியா? ஆனா எல் பெருமானம் தரப்படி பாருங்க, எல் பெருமானம் தரப்படி எவ்வளவா, 12 மீட்டர். சரி, எல் பெருமானம் 12 மீட்டர். சோ 12 மீட்டருக்கு கீழே 5, அதாவது 2.4 2.4 செகண்ட். சரியா? 2.4 செகண்ட் எடுக்கும். அப்ப அந்த டைம்ல தான் இவர் மட்டுமட்டா என்ன செய்யலாம், டீஸாக எல் தூரம் போகலாம். ஆனா அதை விட குறைவான தூரம் போகலாம். இப்ப மட்டுமட்டாக போய் சேருகின்ற சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டா. சரியா? இங்க இந்த இடத்துல டிஎன் சரியா சின்ன பெருமானம் பாருங்களா, இங்க பார்ப்போம். பாஸ்டா போற கார், விரைவாக செல்லும் காருக்கு வெளிக்கொடுங்க, விரைவாக செல்லும் காருக்கு நான் கிடையாக S7 டியூட்டி பாவிச்சா அந்த கார் கிடையாக சொல்ல போற தூரம் டீஸாக எல் தூரம் போகணும். மட்டுமட்டான மோதுகைக்கு. சோ இந்த இடத்துல ஜூ 25 தர டி 2.4. ஆகவே டீஸாக எல்லுக்கு பதிலாக நம்மளுக்கு தெரியும் 12 மீட்டர் சமன் 25 தர 2.4, 25 தர 24, 600, 60. ஓ 60. ஆகவே டி ஆனது இதுக்கு சமன் 48 மீட்டருக்கு சமம். சரி, டி ஆனது 48 மீட்டருக்கு சமம். சோ டி 40 இருந்தாலோ அல்லது டி 48 விட பெரியதாக இருந்தாலோ இங்க மோதுகை ஏற்படுத்தப்படாது. அடுத்தது சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இடைத்தூரம் டி இருமடங்காக்கப்படும். சரியா? டி ஆனது 48, டி 48. சோ 48 2 மடங்காக்கப்படுமாக இருந்தால் இப்ப நான் சொல்லலாம் டி 96. என்ன, டி தற்போது 96. மெதுவாக செல்லும் கார் தொகுதி குறித்த நேரம் ஒன்றிலே நகரும் தூரம் எவ்வளவு? சரியா? இப்ப மோதுகை மட்டுமட்டாக ஏற்படுத்தப்படுகின்ற மோதுகைக்கு தான் பார்க்க. சரியா? மட்டுமட்டாக மோதுகை ஏற்படுத்தப்படும் சந்தர்ப்பம். இப்ப மட்டுமட்டாக மோதுகை ஏற்படுத்தப்படும் சந்தர்ப்பமாக இருந்தால் இங்க 2 பேரும் ஒரே நேரம் தான் இயங்கியிருப்பாங்க. என்ன, ஒரே நேரம் தான் இயங்கியிருப்பாங்க. அதாவது முன்னால மெதுவாக செல்லுகின்ற கார் இருக்காது தானே. சரியா? மெதுவாக செல்லுகின்ற கார் எக்ஸ் தூரம் நகருகின்ற நேரமும் பின்னால வார சரியா விரைவாக செல்லுகின்ற கார் டீஸாக எக்ஸ் தூரம் நகருகின்ற நேரம் எப்படி இருக்கும், சமனா இருக்கும். ஆகவே இப்ப நான் சொல்றேன், நேரம் டி டேஸ் போறேன். இப்ப புதிய நேரமா இருக்கு. இந்த டி டேஸ் ஆனது முன்னால போற கார் எக்ஸ் தூரம் நகர்ந்து வச்சுக்கோங்க. எக்ஸ் தூரம் அது நகர் பிஎஸ். அது நகருகின்ற வேகம் பிஎஸ். அதுவும்
பின்னால வார கார் எவ்வளவு தூரம் போகும்? எக்ஸாக டி. அப்படி போனா தான் மட்டுமட்டா மோதலுக்குள்ள. சோ எக்ஸாக டி கீழே அது செல்லுகின்ற வேகம் பி. சோ இந்த மாதிரி வரும். இப்ப நம்மளுக்கு கேட்ட கேள்வி எக்ஸ் தான். இடைத்தூரம் டி இருமடங்காக்கப்படின் மெதுவாக செல்லும் கார் தொகுதி குறித்த நேரம் ஒன்றில் நகரும் தூரம் எவ்வளவு? அந்த மட்டுமட்டான மோதலுக்கு, சரியா, மட்டுமட்டான மோதலுக்கு என்ன நடக்க போதோ செல்ல போற தூரம் கேட்காங்க. சோ இதுல பிஎஸ் நம்மளுக்கு தெரியும். எக்ஸின் கீழ் பிஎஸ் வந்து 5 சமன் எக்ஸாக டி. எக்ஸாக டி வந்து இப்ப 96 கீழே 25. சரி, 25. ஆக இலகுவான சுருக்கள் தான் இது. 5 இது சுருக்குனா 5 முறை 5 தர எக்ஸ் 5x. இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு கழிச்சா 4x. 4x அவன் 96. எக்ஸ் ஆனது 96 4 24 24 மீட்டர். சரியா, 24 மீட்டர். வெளிக்கொள்ளும். சரியா, இதுல பாருங்க. இதுல வந்து நீங்க யோசிக்கலாம், ஏன் நான் மட்டுமட்டான மோதலைத்தான் கருதுறேன். சரியா, மட்டுமட்டான மோதலைத்தான் கருதி கொண்டு போறேன்னு யோசிக்கலாம். அதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க, ஒரு ஆள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஏன் மட்டுமட்டான மோதுகையை கருதுறீங்க, மோதல் தானே சொல்லப்படுது, அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. சரியா, அதுக்கான பதில் மோதுகையை தவிர்ப்பதற்கு, சரியா, மோதுகையை தவிர்ப்பதற்கு நகரும் இழிவு தூரம். என்ன நகரும் இழிவு தூரம்? இப்போ குறைந்தபட்ச தூரம் தான் இது. அப்ப என்னது? மட்டுமட்டான நிலை. சரியா, மட்டுமட்டான நிலை. இதை வச்சுக்கொண்டுதான் நம்ம மட்டுமட்டான நிலைகளை பார்த்து கொண்டு போறோமா? எது குழப்பம் கொண்டா சொல்லிக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல நீங்க பேச போறீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ற ஆப்ஷன் செய்து விடணும். ஒரு நாள் சொல்றதுதான். சரியா, பாருங்க, இந்த மாதிரி கேள்வி, சிக்கலான கேள்வி எல்லாம் நம்ம செஞ்சிருக்கணும். எல்லா சிக்கையும் உடைச்சிருக்கணும். அங்க போய் இலகுவாக செய்யலாம் இங்க ஃபைனல் எக்ஸாம்ல. ஆக அடுத்தது டி இருமடங்காக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மோதுகை நிகழ எடுக்கும் நேரம் என்ன? ஆகவே டி ஆனது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், எக்ஸின் கீழ் பிஎஸ். சரி, எக்ஸின் கீழ் பிஎஸ். இதை போட்டாலும் பிரச்சனை இல்லை, அல்ல எக்ஸாக டி இங்கிள் பி என்று போட்டாலும் பரவாயில்ல. எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 24. பிஎஸ் நம்மளுக்கு தெரியும் 5. ஆகவே 24 5ஆ பிரிச்சா 4 தடவை தசம் 8. ஆகவே 4.8 செகண்ட். 4.8 செகண்ட். சரியா, டி என்று போட்டி ஒரு ஆள் கேட்டீங்க, 2 டி தானே பிரதிடன்மெண்ட். சரி, அப்படி இல்லை, தற்போதைய டி நீ தேவைப்படா டி நீ வந்து போடலாம். புதிய டி 96. சரியா, அதே இல்லை. அடுத்த வினா, இந்நேரத்தில் இடைத்தூரம் இருமடங்காக்கப்பட முன் உள்ள சந்தர்ப்பத்தையும் பார்க்கும் போது மேலதிகமாக எவ்வளவு தூரம் மெதுவாக செல்லும் கார் பயணிக்கும்? அதாவது இடைத்தூரம் 48 இருந்து 98 மாத்தணும். இப்ப 48 இருக்கக்குள்ள, சரி, 48 இருக்கக்குள்ள மெதுவாக செல்ற கார் வந்து மோதுகைக்கு முதல் பயணம் செய்யக்கூடிய தூரம் 12 மீட்டர் தூரம் போகலாம். அது 12 மீட்டர் தூரம் போனதுக்கு பிறகுதான் மட்டுமட்டான மோதல் நடக்கும். இப்ப இடைத்தூரம் பெரியதாக இருந்தா, சரி, இடைத்தூரம் பெரியதாக இருந்தா 2 மடங்கானா அவர் மட்டுமட்டான மோதல் நடக்கும் வரைக்கும் செல்லக்கூடிய தூரம் எக்ஸ் எடுத்து நம்ம எக்ஸ கண்டுபிடிச்சோம். அதுல பெருமான எவ்வளவு வந்துச்சு? 24 மீட்டர் வந்துச்சு. இப்ப கேள்வி என்னண்டா,
இந்த சந்தர்ப்பத்தை விட இந்த சந்தர்ப்பம் எவ்வளவு தூரம் அதிகமா செல்லலாம். ஆகவே விட வந்து 24/12. சோ 12 மீட்டர். சரியா? 12 மீட்டர். இதுதான் விடையா? சரியா? பொதுவாகவே எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் ஆரம்பத்துல இலகுவாகத்தான் நகரும். சரியா? இப்ப நம்ம இந்த கேள்வி மட்டும் ஆரம்பத்துல கொஞ்சம் கடினத்தன்மையான வரைவுகள் எல்லாம் வந்திருக்குது. ஸோ நீங்க பழக்கப்பட்டா ஓகே. சரியா? சோ நம்ம பழகுற வினாக்கள் தானே, சிக்கலான வினாக்கள் செய்யறதும் நல்லது. அடுத்தது இங்க படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 1000 கிலோகிராம் திணிவுள்ள, இப்ப இந்த கேள்வியில சில சில டைப்பிங் பிழை இருந்து மாத்திருக்குன்னா, படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 1000 கிலோகிராம் திணிவுள்ள மேற்குறிப்பிடப்பட்ட கார்களில் ஒன்று தனி பாதையை விட்டு விலகிச் சென்று, சரியா, பாதையிலிருந்து வேறு பக்கமா போய் சுவர் ஒன்றினை நோக்கி 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் எனும் வேகத்தில் செல்லும் போது 100 மீட்டர் இடைத்தூரம் எக்ஸில் வைத்து, சரியா, இந்த இடைத்தூரம் வந்து 100 மீட்டர் எக்ஸில் வைத்து என்ன செய்தான், தடுப்பை பிரயோகிப்பதன் மூலம் சுவருடனான மோதுகை தவிர்க்க முயற்சி செய்கிறார். சடுதியா பிரேக் போட்டு அதோட மோதாம தவிர்க்க பார்க்க. சரியா? 100 மீட்டர் தான் இருக்குது, 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் கதியோட போறார். சடனா பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ண பார்க்க ட்ரை பண்றார். இதன் போது சில்லுகள் உருளாமல் நழுவ தொடங்கின. சரியா? சில்லுகள் வந்து உருளாம என்ன செய்யலாம், அப்படியே வழியை கொண்டு போதும், தடையை கொண்டு போதும். தரைக்கும் காரின் சில்லுகளுக்கும் இடையேயான நிலையியல் உராய்வு குணகம் மியூஎஸ் வந்து தகவஞ்சி. இதை நம்ம நிலையியல் உராய்வு குணகம் சொல்லலாம், அல்லது எல்லை உராய்வு குணகம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா? எல்லை உராய்வு குணகம் தசம் 5. தரைக்கும் சில்லுகளுக்கும் இடையிலான இயக்கவியல் உராய்வு குணகம் தசம் 4. தசம் 5 தசம் 4. சரியா? காரின் தெளிவானது 4 சில்லுகளிலும் சமமாக பரம்பலடைந்து உள்ளது என கொள்க. சரி, 4லையும் வந்து சமமான செவன்மடதாக்கம் ஏற்பட போகுது அப்படின்டா. இப்ப நம்மளோட வினாவுக்கு பார்ப்போம். வினா பாருங்க. சுவருடன் மோதுகையை தவிர்ப்பதற்கு காரின் டயருக்கும் நிலத்துக்கும் இடையில் தேவையான இயக்கவியல் உராய்வு விசை எவ்வளவு? சரி, இயக்கவியல் உராய்வு விசை எவ்வளவு? இப்ப மோதுகையை தவிர்க்கிறது. மோதுகையை தவிர்க்கணும்னா அது 100 மீட்டர்ல போய் மட்டுமட்டா என்ன செஞ்சிடணும், ஓய்வு அடைஞ்சிடணும். சரியா? இங்க 40 மீட்டர் செகண்ட் மைனஸோட வாரவர் சடதி அப்படியே மறுபடி போய் ஓய்வு அடைஞ்சிடணும். இந்த டைம்ல நம்மளுக்கு தேவையான விசையை பார்ப்போம். சரி, தேவையான விசை இங்க சரியா, ரெண்டு விதமா செய்யலாம். ஒன்று, இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் எதுக்கு சமனாக காணப்படும்? இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றமானது செய்யப்பட்ட வேலைக்கு சமமாக காணப்படும். சரியா? இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் என்றால் இறுதியாக ஓய்வடைகிறார் 0. ஆரம்பத்துல வந்து அரை தர திணிவு தர, திணிவு வந்து 1000 தர வேகத்தின் வர்க்கம். சரியா? 40 வர்க்கம் சமன் தற்போது இந்த பக்கம் செய்யப்பட்ட வேலை மைனஸ் உராய்வு விசை தர, அது வந்து இயக்கவியல் உராய்வு விசை தளம் சார்பாக, தளம் சார்பாக தரை சார்பாக காரோட டயர் வந்து அப்படியே வழியை கொண்டு போகுது, தொழிற்பட போறது இயக்கவியல் உராய்வு விசை இன்டு 100. சரியா? இன்டு 100 வரும். ஆக இது சுருக்கணும் வேண்டாம். பாருங்க, இறுதி இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்தி. இங்க நான் மைனஸ் ஏன் போட்டிக்கிறேன்டா, இடப்பெயர்ச்சி வந்து எக்ஸ் திசையில் இருந்துச்சு, அதாவது அந்த அவர் வந்து சுவர நோக்கியதாக செல்லுகின்ற போது தொழிற்பட போற உராய்வு விசை எதிர் திசையில் இருக்கு. அதனாலதான் முன்னால மைனஸ் போட்டீங்க. இடப்பெயர்ச்சியும் அந்த விசையும் ஒன்று கொண்டு எதிர் திசையில காணப்படுறதால மைனஸ் போட்டீங்க. ஆகவே இந்த இடத்துல சுருக்குவோம், மைனஸ் மைனஸ் இல்லாம போயிடுது. இங்க ஒரு 100, இந்த ஒரு 100 இல்லாம போனா இது ஒரு 10 வரும், 10 கட்டம். இவர வர்க்கம் வந்து என்ன வரப்போகுது, 40 தர 40 1600.
அது ரெண்டாச்சு இருக்குன்னா 800 800 800 தர 10 8000. ஆகவே தொழிற்பட போற இந்த உராய் விசை எப்படியானது 8000. இங்க இப்படி சுருக்காட்டியும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை போட்டு சுருக்கிக் கொள்ளலாமா? 8000 நியூட்டன். உராய் விசை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, 8000 நியூட்டன் இருக்கணும் நம்மளுக்கு. சரியா, 8000 நியூட்டன் தொழிற்பட்டா தான் என்ன செய்யும், மட்டுமட்டா போய் சிட்டியா அந்த சுவரு கிட்ட போய் நிற்கு. சரியா, மோதுகையை தவிர்க்கலாம். அடுத்தது இதன் போது உருவாக்கக்கூடிய சாத்தியமான அதுயர் இயக்கவியல் உராய்வு எவ்வளவு? என்னதான் நம்மளுக்கு 8000 நியூட்டன் தேவைண்டாலும் இந்த வாகனம் பிரேக் பிடிச்சா உருவாகக்கூடிய உயர் உராய்வு விசை. சோ இயக்கவியல் உராய்வு விசையானது இயக்கவியல் உராய்வு குணகம் தர 7 வருதாக்கம். இயக்கவியல் உராய்வு குணகம் வந்து எவ்வளவு? 0.4 0.4 தர 7 வருதாக்கம் வந்து 1000 கிலோகிராம் என்ற காரணத்தால 10,000 நியூட்டன். ஸோ வரக்கூடிய உராய்வு விசை எவ்வளவு? 4000 நியூட்டன் தான். என்ன? ஸோ 4000 நியூட்டன் தான் வரலாம். 8000 நியூட்டன் இருந்தா தான் மோதாமை தவிர்க்கலாம். ஸோ இங்க மோதுகை கட்டாயம் நடக்க போதும். சரியா, கட்டாயம் மோதும், இந்த கதையும் கிடையாது. சரியா, மோதுகை ஏற்படுத்தப்படும். ஆக அடுத்த வினா, இந்த இடத்துல கார் சுவருடன் மோதும் போது வேகம் என்ன? சரியா, சுவருடன் மோதக்குள்ள என்ன? ஆகவே கார் சுவருடன் மோதும் போது அவரை இயக்க திசையில நான் சரியா மோதுகின்ற வேகம் கேள்வி. ஆக முதலாவது விஷயம் தொழிற்படுகின்ற உராய்வு விசையை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், அந்த அமர்வுகளை காணலாம். அமர்வுகளை கண்டு இயக்க திசையில பி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் சக 2as பாவிச்சு கொள்ளலாம். அல்லது இந்த இடத்துக்கும் என்ன சொல்லலாம், செய்யப்பட்ட வேலை வந்து அந்த சக்தி மாற்றத்துக்கு இயக்க சக்தி மாற்றத்துக்கு என்ற விடயத்தை பாவிச்சு கொள்ளலாம். சரியா, இப்ப நான் செய்ய முதல் நீங்க குயிக்கா செய்து சுருக்கெடுங்க ஆகும். 2 முறை அமர்வுகளை கண்டும் பி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் சக 2as பாவிச்சு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது சக்தி மாற்றம் செய்யப்பட்ட வேலையானது இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன்ற விடயத்தை பாவிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏதோ ஒரு வழிமுறை. அதே மாதிரி தான் இப்ப இந்த இடத்துல இதுக்கு முதல் செய்த வினாடிக்கு தான் இங்கேயும். சோ இங்க இல்ல, இதுக்கு மேல இந்த இடத்துல. சரியா, இந்த இடத்துல வந்து நான் இந்த விடயத்தை பாவிச்சேன். அதுல என்ன செய்யலாம், இங்க மட்டுமட்டா போய் அந்த இடத்த ஓய்வடைகிறார், சுவரு கிட்ட போய் ஓய்வடைகிறார் எடுத்து அப்படி ஓய்வடைய தேவையான அமர்வுகளை கண்டு அந்த அமர்வுகளை வச்சு கொண்டு என்ன செய்யலாம், விசையை காணலாம். சரியா, அப்படின்னு செய்து கொள்ளலாம். நேரடியாக செஞ்சிருக்கிறேன். இந்த இடத்துல மோதும் வேகம் என்ன? இங்கேயும் செய்யப்பட்ட வேலையானது இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன். இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமமாக காணப்படும். செய்யப்பட்ட வேலை என்றது மைனஸ் தொழிற்பட போற இயக்கவியல் உராய்வு தர இயங்கிய தூரம். சரியா, இது வந்து பெருமானம் போட்டு போறேன்னா இந்த ஸ்டெப் எதுக்கா பெருமானம் போடுறேன். மைனஸ் இயக்கவியல் உராய்வு வந்து 4000, தூரம் வந்து 100 சமன் தற்போதைய இயக்க சக்தி சுவருக்கு கிட்ட வரும்போது அதோட வேகம் பி என்றா அரை தர 1000 தர பி வர்க்கம் மைனஸ் அரை தர 1000 தர ஆரம்பத்துல வேகம் 40 வர்க்கம். சரியா, 40 வர்க்கம் இந்த மாதிரி வரும். இப்ப எல்லாத்தையும் நான் இப்ப 1000ஆல சுருக்கிறேன். 1000ஆல சுருக்கணும். இந்த பக்கம் மைனஸ் 400 சமன் இந்த பக்கம் பி வர்க்கத்தின் கீழ் 2 சய அந்த பக்கம் 1000 போனா 40 வர்க்கம் 1600 2
சரி 1600 இங்க 2. ஸோ இது 400, இது வந்து 800. இந்த பக்கம் வந்தா பிளஸ் 800, மைனஸ் 400 பிளஸ் 800. ஸோ 800 ரெண்டாவது பெருக்கணும் வேண்டாம். சாரி, மைனஸ் 400 பிளஸ் 800 பிளஸ் 400. ரெண்டாவது பெருக்கணும் வேண்டாம் 800. ஆகவே பி வர்க்கம் வந்து 800க்கு சமம். நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ல செய்யுங்க, எனக்கு கீழே இடம் இல்லையே, அதனால டிரெக்டா சொல்றேன்னா 800. ஆகவே பி வர்க்கம் வந்து 800. ஸோ பி ஆனது இது வர வேண்டியதா டிரெக்டா பி ஆனது வர்க்கமூலம் 800. சரி, வர்க்கமூலம் 800. வர்க்கமூலம் 800ன்றது 400 தர 2. நான் டிரெக்டா போறேன்னு யோசிக்க வேணாம், இடம் இல்லாதால அப்படி எழுதுறேன்னா 400 தர 2. 400க்கு வர்க்கமூலம் 20, 2க்கு வர்க்கமூலம் 1.414. அதை 20ஆல பெருக்கினா 10ஆல பெருக்கினா 14.14, 2ஆ பெருக்கினா 28.28. ஆகவே இது 28.28 மீட்டர் செகண்ட் -1. சரியா? இப்ப சொல்லி காட்டணும் வேண்டாம், இந்த அளவு கொண்டு போறேன். பி வர்க்கம் சமன் வர்க்கமூலம் 800. சோ பி வர்க்கம் சமன் இங்க இப்ப எக்ஸாம் எழுத போற லெவலில் ஆக்கள். சோ இந்த சுருக்கெல்லாம் ரொம்ப விரைவாக சுருக்கிறேன். இங்க 400 தர 2, சாரி பி பி சமன் 400, அது 20, வர்க்கமூலம் 2. சரி, வர்க்கமூலம் 2. ஆக 20 தர வர்க்கமூலம் 2 வந்து 1.414. பொதுவா வர்க்கமூலம் 2க்கு வர்க்கமூலம் 3க்கு பழக்கப்பட்ட பெருமானங்களா அறிக்கிறேன். 1.414, வர்க்கமூலம் 1.732, அந்த மாதிரி பழக்கப்பட்ட பெருமானங்களா இருக்கு. சோ இந்த இடத்துல சுருக்கணும் வேண்டா 28.28. இவ்வளவு சுருக்கள் நம்மளுக்கு அவசியமற்றது. சரியா? அடுத்தது கடைசி பகுதி வந்துட்டோம். சரியா? இறுதி பகுதி. நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் சரியா ஒரு எஸ்ஏ கேள்வி, ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? சரியா? சில நேரங்கள்ல கொஞ்சம் டைம் கூட எடுத்தாலும், ஏன்னா விளக்கமான விடையெல்லாம் சொல்லத்தானே வேணும், அது சம்பந்தமாக பூரண அறிவு இருக்கத்தானே வேணும் நம்மளுக்கு. நம்மளோட நோக்கம் இங்க கேள்வி செய்வது மட்டும் கிடையாது, இங்க செய்யற கேள்வியை பயன்படுத்தி பயனுள்ள சரியா கேள்வி செய்யறது. அதுக்கு தான் தயாராகணும். அதுக்கு தயாராகணும்னா இங்க கேள்வி மட்டும் செய்து போதாது, அந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், அந்த அறிவு வந்து நம்ம இருக்கணும். அந்த அறிவு கிடைச்சா தான் அதை அங்க பயன்படுத்தலாம். ஓகே, அதால ஒவ்வொரு நாளும் இனி வரப்போற நாட்கள்ல எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் செய்வோம். ஒரு எஸ்ஏ ஒரு ஸ்ட்ரக்சர் செய்யற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் 10-40 10-45 அதுக்குள்ள போனாலும் பொறுமையாக இருக்கிறது சிறந்தது. அடுத்து இறுதியான வினா. சரியா? பாருங்க, மேலே குறிப்பிட்ட மோதுகையை தவிர்ப்பதற்கு எக்ஸ் தூரத்தில் வைத்து அத்தூரத்தை ஆரையாக கொண்டு அதே 40 மீட்டர் செகண்ட் -1 கதியில் வட்டப்பாதையில் இயங்கி சுவருடன் சமாந்தரமாக செல்ல வாகன சாரதி எத்தனிக்கின்றார். இது சாத்தியமாகுமா என விளக்குங்க. நல்ல கேள்வி உண்டு, கவனிங்க. இப்ப ஒரு வழியும் கிடையாது, விளைவித்தவருக்கு நேரா போனா ஸ்டாப் பண்ண முடியாது, எப்படியோ சுவரோட மோதிடும், அந்த மாதிரி விளைவித்து. ஆக இப்ப என்ன ட்ரை பண்றாருண்டா, இந்த வாகனத்தை குயிக்கா வட்டப்பாதையில சுத்தி, சரியா, வட்டப்பாதையில இயக்க செய்து இப்ப இந்த மாதிரி இருக்கு சுவர். இப்ப நான் இங்க இருக்கிறேன்டா, இந்த மாதிரியாக வந்து இப்படியே சமாதானமா படத்துல காட்ட போனா இது சுவர், இந்த வாகனம் விளைவித்து வந்தா மோதிடும், வேற வழி கிடையாது. வேற வழி வளைவாக கொண்டு வந்து இப்படியே மட்டா
இந்த சுவரோரத்தோட போக ட்ரை பண்றார், இப்படியாக போக ட்ரை பண்றார். சோ இந்த மாதிரி போக ட்ரை பண்றாருண்டா இது இங்க சாத்தியமா, சரியா, இந்த இடத்துல இது சாத்தியமா இல்லையா என்றத காரணத்தோட சொல்லணும். நம்ம பார்ப்போம். இப்படியாக சுழண்டு வாராருண்டா இங்க வரப்போற இந்த வட்டப்பாதைக்குரிய ஆரை, சரியா, இந்த வட்டப்பாதைக்குரிய ஆரை வந்து என்ன வாய்க்கும், இவர் ஆரிப்பார். எவ்வளவு இது 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 எல்லாம் சமம். ஆகவே ஆரை வந்து 100 மீட்டர், சரியா, 100 மீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில வந்தா தான் இவர் இந்த இடத்துல என்ன செய்யலாம், அதுக்கு சமாந்தரமாக கொண்டு போய் அந்த பக்கம் தப்பிச்சு போயிடலாம். இல்ல அதை விட பெரிய ஆரையண்டா வந்து எங்கேயோ முட்டிடு, இந்த இடத்த முட்டிடு என்ன இந்த இடத்துல வாகனம் இருக்கி இப்படியாக போனா ஓகே. அப்படி இல்லாம ஆரை வந்து அதை விட பெரியதாக காணப்படும்டா இங்க வந்து முட்டை வாய்ப்பு இருக்கு, அல்லது இந்த இடத்த முட்டலாம், சரியா, அல்லது இந்த இடத்த முட்டலாம், சரியா. மட்டுமட்ட ஆரை வந்து 100 மீட்டருக்கு சமனா இருந்தா தான் ஒரு கால்வட்டம் சுற்றி தவிச்சு போயிடுவான், சரியா. இந்த மாதிரி நடக்கும். ஆகவே ஆரை 100 மீட்டரை கொண்டு ஒரு வட்டப்பாதையில இயங்கப்படும். சோ இங்க வட்டப்பாதையில இயங்கணும்டா இதுக்கு கட்டாயம் ஒரு மையத்தை நோக்கி விசேரிக்கணும். வட்ட இயக்கத்தை ஆற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு மைய நோக்கு விசை கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த மைய நோக்கு விசை என்றது ஒரு உண்மையான விசையா இருக்கலாம், அல்லது உண்மையான விசையில ஒரு பிரித்த கூறாக இருக்கலாம், சிவன்முறதாக்கமா இருக்கலாம், உராய் விசையா இருக்கலாம், விழுவையா இருக்கலாம், அல்லது இவங்களோட பிரித்த கூறாக இருக்கலாம். சோ இங்க இப்படியாக வளைவான பாதை இயங்கும் போது இந்த கார் வட்டப்பாதை இந்த பக்கம் நகர மாட்டா, இந்த பக்கம் நகர மாட்டா. சோ இந்த காருக்கு இருக்க போற இந்த இடத்துல வளைவான பாதையில் நகரும் போது இந்த காருக்கு இருக்க போற மைய நோக்கு விசை என்றது அந்த டயர்ல தொழிற்பட போற உராய் விசை. இந்த பக்கமாக மையத்தை நோக்கியதாக உராய் விசை தொழிற்படும். அது என்ன வகையான உராய் விசையா இருக்கும், நிலையியல் உராய் விசையா இருக்கும். இதுக்கு முதல் பிரேக் அடிச்சு அப்படியே வழியை கொண்டு போச்சு, சரியா, பிரேக் அடிச்சு வழியை கொண்டு போச்சு. அந்த இடத்துல வந்து தரை சார்பாக அசையுது இயக்கவியல். ஆனா இந்த இடத்துல இந்த திசையில போறார், இயங்குறார். ஆனா இந்த வட்டப்பாதையில மையத்துல இருந்து மையத்துல உள்நோக்கியோ மையத்துக்கு வெளிநோக்கியோ இயங்கல. ஆகவே இங்க தொழிற்பட போற இந்த உராய் விசை நிலையியல் அல்லது எல்லை உராய் விசையா இருக்கு. மேக்சிமம் தொழிற்பட போற இந்த உராய் விசை வந்து எல்லை பெருமானமா இருக்கு. சோ இங்க நான் எல்லை பெருமானோடு சொல்றேன், எல்லை உராய் விசை, எல்லை உராய் விசை. இப்ப நான் இந்த இடத்துல மையத்தை நோக்கி எப்சவனமே பாவிக்கிறேன். இப்படியான வட்டப்பாதையில் இயங்கணும்னா மையத்தை நோக்கி இருக்க வேண்டிய விஷய பாவிப்போம். மையத்தை நோக்கி எப்சவனமே பாவிச்சா, சரியா, எப்சவனமே பாவிச்சா வரப்போற விசை பெருமானம் எஃப் ஆனது தெளிவு 1000 தர ஏ வந்து பி வர்க்கத்திங்கள் ஆறனு வந்த ஸ்டெப்பை எழுதி எழுதுனா உங்களுக்கு எஃப் ஆனது எம் இன்டு பி வர்க்கத்தின் கீழ் ஆர். அதாவது எஃப் ஆனது தெளிவு 1000 தர வேகம் 40 வர்க்கம் கீழே ஆரை வந்து 100. ஆகவே இங்க 2 பூஜ்ஜியம், இங்க 2 பூஜ்ஜியம் இல்லாம போனா 10 மிஞ்ச், 40 வர்க்கம் 1600, 10 அளவு இருக்குன்னா 16000. சோ இங்க மையத்தை நோக்கி நம்மளுக்கு தேவையான விசை 16000 நியூட்டன் என்ற விசை இருந்தா இந்த வட்டப்பாதையில போய் தப்பிச்சிருவார், சரியா. சோ 16000 நியூட்டன். ஆனா பிரச்சனை இருந்தா நம்ம ஏற்கனவே கண்டிருக்கோம், எங்க கண்டம் ஏற்கனவே இயக்கவியல் தான் கண்டிக்கவன, ஓகே. ஆனா இங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லை உராய் விசை, கிடைக்கக்கூடிய எல்லை உராய் விசை எஃப்எல் ஆனது மியூ எல் இன்டு செவனோடதாக்கம் ஆர். மியூ எல் வந்து 0.5, ஆர் வந்து 10,000, ஆகவே 5000 நியூட்டன், சரி, 5000 நியூட்டன். சோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்தபட்ச விசையை, உயர்ந்தபட்ச உராய் விசையை, அதாவது எல்லை உராய் விசையை 5000 நியூட்டன் தான். இங்க அவர் வட்டப்பாதையில் இயங்கணும்னா 16000 நியூட்டன் என்ற விஷயத்தை சோ அவர் தப்பிக்கவே முடியாது, வேற வழியே இல்லை. 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தோட போகாமலே இருந்திருக்கலாம்.
குறைவான வேகத்துல பொறுமையா போய் சேர்றது நல்லது. சரியா? பாதுகாப்பு முக்கியம். இங்க இந்த மாதிரி வரும். ஆக நான் இப்ப சொல்லலாம், அவளுக்கு தேவையான இந்த 16,000 நியூட்டன், சரியா, நம்மளுக்கு கிடைக்க போற மேக்சிமம் விசையை விட, மையத்தை நோக்கி கிடைக்க போற மேக்சிமம் விசையை விட பெருசு. எனவே வட்டப்பாதையில் பாதுகாப்பாக செல்ல முடியாது. என்னதான் வளைவான பாதையில, இப்படியாக வளைவான பாதையில வெட்டினாலும் என்ன செய்வாருடா, இந்த இடத்துல இருந்து அப்படி கவுண்ட் விழுந்து. சரியா? வெட்டக்குள்ள கார் கவிழ்ந்து விழுந்து, அந்த மாதிரி நடக்கும். சோ பாதுகாப்பாக செல்ல முடியாது. இது எழுதிட்டு சொல்லுங்க. எனவே இவ்வாறு வட்டப்பாதையில் இயங்கி சுவருக்கு சமாந்தரமாக செல்வது சாத்தியமற்றது. சுவருக்கு சமாந்தரமாக செல்வது சாத்தியமற்றது. சுவருக்கு சமாந்தரமாக செல்வது சாத்தியமற்றது. சுவருக்கு சமாந்தரமாக செல்வது சாத்தியமற்றது. சுவர் வழி கிடையாது. இந்த மாதிரி சரியா, இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கலாம், அதே போல இதோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், இது மாதிரியான விடயம் 2020ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி ஒன்று வந்துச்சு. சரி, ஆரம்ப பகுதி கிடையாது, இந்த கடைசியா செய்த இறுதியாக செய்த பகுதி, அந்த பிரேக் பிடிக்கிறது, சரியா, மோதாம தவிர்க்கிறது. அந்த விடயம் வந்து 2020ஆம் ஆண்டு ஒரு எஸ்ஏ, மெக்கானிக்ஸ் எஸ்ஏல வந்துச்சு. அதையும் நீங்க ஒரு தடவை செய்து பார்த்து கொள்ளணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்ப கேளுங்க. சரியா? ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. யாரையும் நான் அன்மியூட் பண்ணணும்டா பண்ணி விடுறேன். சரியா? நீங்க கேன்சல் பண்ணி விடுங்க, நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். கேட்கக்கூடியதா இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம், பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் கேட்டீங்க, ஏன் வந்து நிலையியல் உராய்வு செய்தான் இந்த சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தணும் என்று. அதாவது வட்டப்பாதையில் இயங்கக்குள்ள, சரியா, வட்டப்பாதையில் இயங்கும் போது இந்த பாதை தொடர்பாக இவர் இந்த பக்கம் நகர மாட்டார், அந்த பக்கம் நகர மாட்டார். ஆனா எந்த பக்கம் நகர எத்தனைப்பார்? இப்படியாக செல்லுகின்ற போது, இந்த மாதிரியாக செல்லுகின்ற போது இவர் பாதையை விட்டு இந்த பக்கம் மையத்தை விலத்தி நகர பார்ப்பார். சரியா? மையத்தை விலத்தி நகரத்துக்கான காரணம், மையத்தை விலத்தியவருக்கு ஒரு விஷயம் ஒன்று ஏற்படுத்தப்படும். சரியா? மையத்தை விலத்தி இந்த பக்கமா ஒரு விஷயம் ஒன்று ஏற்படுத்தப்படும். எம்பி வர்க்கத்திங்கள் ஆறுக்கு சமனாதிக்கு, அதான் அந்த மைய நீக்க விசை. சரியா? மைய நீக்க விசையா இருக்கு. அது இது வேகம் கூட 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 இந்த பக்க விசை கூடும். இப்ப இந்த பக்கம் விசை கூடுறதால இந்த பக்கம் வர தூக்கி வீச பார்க்கும். இதை தடுக்கிறதுக்காக அந்த பக்கமாக இந்த பக்கமாக உராய்வு விசை இருக்கு, ஃபிரிக்ஷன் போர்ஸ் ஏற்படுத்தப்படும். சரியா? ஃபிரிக்ஷன் போர்ஸ் ஏற்படுத்தப்படும். இப்ப வேகம் கூட 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 இந்த பெருமானம் அதிகரிக்கிறதால இந்த விசையும் கூடிக்கிட்டே வரும். மேக்சிமம் சந்தர்ப்பத்துல இவர் எல்லை பெருமானமாக மாறும். ஆக பாதுகாப்பாக செல்லக்கூடிய அந்த உயர்ந்தபட்ச நிலையண்டா இவர் எல்லை உராய்வு விசையாக இருக்கும் சந்தர்ப்பம் தான். இதை விட நான் வேகத்தை கூட்டினாலும் அல்லது ஆரையை குறைச்சாலும், சரியா, என்ன செஞ்சிருமெண்டா, இது வந்து பாதுகாப்பு இல்லாமத்தான் செல்வார். சரியா? பாதுகாப்பு இருக்க மாட்டார். காரணம் இந்த பக்கம் தூக்கி